அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை தான் மணவாளனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாள் அதற்காக தான் துடித்த துடிப்பையெல்லாம் பல பல பாசுரங்களாக வெளியிட்டு வருகிறாள். அதிலே திருப்பாவைக்கு பிறகு நாச்சியார் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்திலே பல திருமொழிகளிலே பல அனுபவங்களை வெளியிட்டவள். 7வது திருமொழியிலே அந்த எம்பெருமானுடைய திருப்பவள அமிர்தம் அதைத்தான் பருக வேண்டும், அதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை மீதூர்ந்து அந்த திருப்பவளத்தினுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் அது எப்படி இருக்கும் என்பதாக திருச்சங்காழ்வானை பார்த்து கேட்கிறாள். ஏனென்றால் அந்த சங்காழ்வான் தானே எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமிர்தத்தையே அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கடைசியாக நாம் கீழே அனுபவித்த அந்த 8வது பாசுரம் அதிலே கூட அதுதான் தெரிவிக்கப்பட்டது. என்ன தெரிவிக்கப்பட்டது? உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் என்று அந்த திருச்சங்காழ்வானுக்கு எப்பொழுதும் உணவாக இருப்பது அந்த உலகளந்தானான எம்பெருமான், அவனுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமிர்தம் தானே அது என்று உலகளந்தான் என்று சொன்னான். உலகளந்தான் உலகத்தை எல்லாம் தானே தாவி அளந்தவன். அவனுடைய அந்த அளந்த பொழுது அவனை யார் அறிந்தார்களோ அவர்களுக்குத்தான் பேரு கிட்டியது. ஆனால் அந்த எம்பெருமான் தானே வந்து இந்த திருச்சங்கை எடுத்து தன்னுடைய வாயிலை வைத்துக் கொள்ளுகிறான் என்னால் அந்த சங்குக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் என்பதாக அதை கீழே தெரிவித்தவள். அடுத்தபடியாக இப்பொழுது 9வது பாசுரத்திலே அவனோடு ஒருவாறு சண்டைக்கே சென்று விடுகிறாள் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கவில்லையே, அவன் ஒருவனே அனுபவித்து போகிறானே என்கிற காரணத்தினாலே அவள் என்ன சொல்லுகிறாள்? எல்லா பெண்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியவற்றை நீ ஒருத்தனே அனுபவித்தால் உன்னோடு எல்லாரும் கோபம் கொள்ள மாட்டார்களா, உன்னோடு வெறுப்படைந்து விட மாட்டார்களா என்பது போல அந்த 9வது பாசுரத்தை அருளிச் செய்கிறாள். 16,000 தேவிமார் பார்த்திருப்பா மதுவாயில் கொண்டாற் போல் மாதவந்தன் வாயமுதம் உண்பவனை உண்டாக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெரும் சங்கே. கண்ணபிரான் 16,108 கன்னிகைகள் அவைகளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொண்டானான். அதாவது நரகாசுரன் அந்த 16,108 கன்னிகைகளையும் சிறை வைத்திருந்தான். தான் அவர்களை மனம் புணர வேண்டும் என்பதற்காக அந்த நரகனை கொன்றான். உடனே அவர்களெல்லாம் கண்ணபிரானை நீயே எங்களை கல்யாணம் செய்து கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்க அவர்களுடைய விருப்பத்தை கண்ணபிரான் நிறைவேற்றினான் என்று சொல்லுகிறார்கள். ஒருவனுக்கு இத்தனை பத்தினிமார்களா என்று உலகத்தவர் நினைப்பது போலே நாம் நினைக்க கூடாது. இது உலகத்திலே இருப்பது போன்ற உடல் சம்பந்தமான விஷயம் அல்ல. இது தேக சம்பந்தத்தை சொல்லுகிற விஷயம் அல்ல. இது ஆத்ம சம்பந்தத்தை சொல்லுகிற விஷயம். இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. ராமபிரான் தண்டகாரண்ய வனத்திற்கு எழுந்தருளினான். அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அந்த ராமபிரானுடைய அழகை கண்டு மயங்கினார்களாம். இந்த அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உனக்கு பத்தினிகளாக இருந்து பெண் பிள்ளைகளாக இருந்தால் அனுபவிக்க முடியுமே தவிர ஆணாய் பிறந்த நாங்கள் உன்னுடைய அழகை அனுபவிக்க முடியுமோ என்று சொன்னார்களாம். உடனே அப்பொழுது ராமபிரான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்தானாம். அடுத்த பிறவியிலே நீங்கள் எல்லாரும் பெண்களாய் வந்து பிறவுங்கள், நானும் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறேன், அப்பொழுது உங்களை நான் கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொன்னானாம். அதனால் அந்த தண்டகாரண்யவாசிகளான முனிவர்கள் தான் கிருஷ்ணாவதார காலத்திலே இந்த 16,108 கன்னிகைகளாக
அப்படி வந்து பிறந்தார்கள் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அது பிற்காலத்திலே நிரூபிக்கவும் படுகிறது. கண்ணபிரான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தொழுகிற பொழுது இந்த கன்னிகைகளை எல்லாம் இழுத்துச் செல்வதற்காக சில அசுரர்கள் வர அவர்கள் கையை பிடித்தவுடனே ஒவ்வொரு கன்னிகையும் ஒரு முனிவராக மாறிவிட்டார்கள் என்று மகாபாரதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள், நமக்கு விளக்குவதற்கு இங்கே நேரம் போதாது. ஆகினாலே அப்படிப்பட்ட 16,000 தேவிமார் அவர்கள் அத்தனை பேரும் பார்த்திருப்பா. அவர்களெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன ஆயிற்று என்றால், மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம், தேனை வாயிலே கொள்ளுகிறா போலே அந்த மாதவனான கண்ணபிரான் அவனுடைய வாயமுதத்தை நீ உண்கிறாயே. அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே என்றால் அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். நாம் அனுபவிக்க வேண்டிய இந்த திருப்பவளத்து அமுதத்தை இவன் அனுபவிக்கிறானே, இவனுக்கென்றோ கிடைத்தது அந்த பாக்கியம் என்று இப்படி அவர்கள் நினைக்கும்படியாக அப்படி 16,000 தேவிமாறு பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவந்தன் வாயமுதம். அது பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் என்று எல்லோரும் செய்ய வேண்டிய செயலை ஒருத்தனே செய்து விட்டானால் சில பேருக்கு உலகத்திலே அவன் மீது பொறாமை உண்டாவது இயற்கை. அதாவது ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொருத்தன் செய்யணும் என்று வருகிற பொழுதோ எல்லாருக்கும் அதில் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஆனால் எல்லாரும் செய்கிற செயல்களை ஒருத்தனே செய்து விட்டால் மற்ற யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள், இவன் நமக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காமல் இவனை செய்து விட்டானே என்று பொறாமை கொள்ளுகிறார்கள். அதுபோல இங்கே சொல்லுகிறார், பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால். அந்த 16,108 கன்னிகைகளும் சேர்ந்து உண்ண வேண்டிய அந்த வாயமுதத்தை நீ ஒருத்தனே உண்டு விட்டால் செல்வ பெருஞ்சங்கே. செல்வ பெருஞ்சங்கு என்னாலன்னா எவ்வளவு பெரிய செல்வம் இது. எம்பெருமானை ஒரு நொடுப்பொழுதும் பிரியாதிருந்து அவனுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அந்த தீர்த்தத்தையே அமிர்தமாக கொண்டிருக்கிற செல்வம் என்பது உலகத்திலே வேறு யாருக்கானா கிடைத்ததா? ஒருத்தருக்கும் கிடைக்கல. இவனோடு எத்தனை பேர் பிறந்தார்கள், அவர்களையெல்லாம் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை. அவரையெல்லாம் நினைப்பவர்கள் கூட ஒருத்தரும் இல்லை. ஆனால் செல்வ பெருஞ்சங்கே, இப்படி பொதுவாக உண்பதனை நீ ஒருத்தன் மட்டுமே உண்டால் உன்னோடு அந்த பெண்கள் எல்லாம் சிதையாரோ. சிதையாரோ என்றால் சினந்து கொள்ளாரோ, சண்டையிடாரோ, அவர்களெல்லாம் கோபித்துக் கொள்ள மாட்டார்களா என்று தெரிவித்தாள். அதனுடைய முக்கியமான அபிப்பிராயம் என்னன்னா, தானும் அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமிர்தத்தை விரும்புகின்ற ஒரு பெண்ணாகையாலே அவளுக்கும் கூட இதில் அவனை பார்க்கிற பொழுது பொறாமையாகத்தான் இருக்கிறது. இவனுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே. அசுரன் வயிற்றிலே வளர்ந்தான், பஞ்சஜனன் என்கிற கடலிலே பிறந்தான், அசுரன் வயிற்றிலே வளர்ந்தான். ஆனால் அதாவது துட்ட சத்துவங்கள் சஞ்சரிக்கின்ற கடல், அந்த முதலைகளும் சுறாமீன்களும் விளங்குகின்ற கடலிலே பிறந்தான், அசுரனுடைய குடலிலே வளர்ந்தான். ஆனால் நாம் எப்படி இருந்தோம் என்னால் திருத்துழாய் செடியடியிலே பிறந்தாள் ஆண்டாள், பெரியாழ்வாருடைய எடுப்பிலே வளர்ந்தாள் ஆண்டாள். இரண்டுக்கும் உண்டான வேற்றுமையை பாருங்கள். ஆனால் அப்படி தாழ்ந்த இடத்திலே பிறந்து தாழ்ந்த இடத்திலே வளர்ந்திருந்தாலும் அவனுக்கு கிடைத்த பேரு உயர்ந்த இடத்திலே பிறந்து உயர்ந்த இடத்திலே வளர்ந்த எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற வெறுப்பைத்தான், அந்த இன்னாப்பைத்தான் இப்படி சிதையாரோ உன்னோடு செல்ல பெருஞ்சங்கே என்று சொன்னாள். இப்படி சொன்ன இந்த 9 பாசுரங்கள் இதை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் என்கிறதை 10வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆஞ்சகன்னியத்தை பற்பராபனோடு வாய்ந்த பெரும் சொத்தான் ஆக்கி அவன் புதுவை புகழ் வட்டர்வியான் ஆய்ந்தவல்லார் அவர் வணக்கரே. பாஞ்சகன்னியத்தை பற்பனாபனோடும் ஆக்கிய அப்படின்னு பற்பனாபனோடும் ஆக்கிய என்னால் இத்தனை நாள் அந்த சங்கை தனக்கு ஒரு தோழன் போல அப்படி சொன்னவள் இப்பொழுது என்ன சொன்னாலாம், தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, நீயும் அவனோடு சேர்ந்து விட்டாய், என்னை எனக்கு கொடாமல் இருப்பதற்கு அவனும் நீயும் ஒன்றுதான் என்று பற்பனாபனோடும் ஆக்கியா என்று அவனை தன்னோடு உறவறுத்து அந்த எம்பெருமானோடு உறவு சேர்த்து சொல்லிவிட்டாளாம். பாஞ்சகன்னியத்தை பற்பனாபனோடும்
வாய்ந்த பெரும் சுற்றம், நீ அவனுக்குத்தான் சுற்றம். ஆயினாலே அவனும் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகமிருதத்தை எனக்கு கொடாமல் ஏமாற்றுகின்றான். நீயும் என்ன செய்கிறாய், எங்களுக்கு கொடாமல் நீயே உண்ணுகிறாய். ஆயினாலே நீயும் அவனும் ஒரே கோஷ்டிதான் என்று அவனோடு சேர்த்து விட்டாளாம். அப்படி பற்பனாபனோடும் ஆக்கிய, அப்படி ஆக்கியவள் யார் என்றால் அந்த பட்டர்பிரான் கோதை என்று பெரியாழ்வார் அந்த கண்ணபிரானை விதவிதமாக அனுபவித்த பாக்கியம் பெற்றவர். அவருடைய திருக்குமாரியாய் அவருடைய சிஷ்யான ஆண்டாள் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாள் கோதை. பட்டர்பிரான் கோதை. அவர் எப்படிப்பட்டவர் என்னால் வன்புதுவை என்று மிகவும் வன்மை, அதாவது வள்ளல் தன்மைக்கு இலக்கணமாக திகழ்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான பெரியாழ்வார் என்று வாய்ந்த பெருஞ்சுத்தம் ஆக்கிய வன்புதுவை ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான். ஏய்ந்த புகழ் என்றால் அந்த கண்ணபிரானை இதற்கு மேல் அனுபவிக்க முடியாது என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்த புகழ் அந்த பெரியாழ்வாருக்கு மட்டுமே உரியது. அப்படிப்பட்ட பட்டர்பிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை ஈரைந்தும் என்றால் 2-5 என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, 10 சொல்லாமல் என்றால் முதலிலே ஓர் 5 பாசுரங்களை நாம் பார்ப்போமானால் அது திருச்செங்காழ்வானுடைய பாக்கியத்தை கொண்டாடுவது போல, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், உனக்கு எங்கே பிறந்த நீ எங்கே இருக்கிறாய் என்று கொண்டாடுவது போல ஆரம்பித்து மேலே 5 பாசுரங்களிலே படிப்படியாக உனக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த வெறுப்பை காட்டுவது போலேயும் அப்படி பாசுரங்கள் அமைந்திருக்கின்றபடியினாலே அந்த கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்து ஏத்தவல்லார். அதை நன்றாக ஆய்ந்து ஆராய்ந்து அதை சொல்ல வல்லவர்கள் அவர்கள் தாமும் அணுக்கரே. அவர்களும் கூட அந்த திருச்செங்காழ்வானை போலவே எம்பெருமானுக்கு நெருங்கினவர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது செங்காழ்வான் எம்பெருமானை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரிவதில்லை அல்லவா, அதுபோல இவர்களும் பிரியாமல் இருப்பார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறாள். இன்னும் ஆண்டாளுடைய அனுபவம் வேறு விதமாக தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.